அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைய பதிவு ஷேர் மார்க்கெட்டை பற்றி. இன்னைக்கு தேதி 9/5/24 இதுக்கான ஷேர் மார்க்கெட் நிலவரம். எந்த நேரத்தில் மார்க்கெட் ஏறப்போகுது, எந்த நேரத்தில் மார்க்கெட் இறங்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். இது நவகிரகங்களை வைத்து எடுக்கப்பட்ட விஷயம். சரி, கோச்சார நிலையை வைத்து இது வரைக்கும் நான் எடுத்திருக்க விஷயங்கள், இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றின கொடுக்கப்பட்ட பதிவுகள் அத்தனையும் இன்றும் சரியாக நேரத்தில் சரியாக தான் போய்க்கிருக்கு. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறது இன்றைக்கி 9/5/2024க்கான பதிவு. இதில் எந்த நேரத்தில் மார்க்கெட் ஏறும், எந்த நேரத்தில் மார்க்கெட் இறங்குங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கிறதா, பை ஆப்ஷன் எடுக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் கால் ஆப்ஷன் பை ஆப்ஷனை பற்றி நான் இன்னும் முழுசாக மார்க்கெட்டை பற்றி படிக்கலை. மார்க்கெட்டை பற்றி படிச்சிருப்ப நான் கால் ஆப்ஷன் பை ஆப்ஷனுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ மார்க்கெட் ஏற நேரத்தை மட்டும், இறங்குற நேரத்தை மட்டும் மிக அக்யூரேட்டாக உங்களுக்கு நான் அந்த டயத்தை சொல்கிறேன். இந்த டயத்தை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கிது, நான் சொன்ன நேரம் சரியாக ஏற்றம் இறக்கம் இருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இந்த முறையை கையாளுறதுக்கு முயற்சி செய்யுங்க. சரிங்களா? சரி, இப்போ காலை மார்க்கெட் ஆரம்பிக்கிற நேரத்தில் இருந்து 9:58 வரை மார்க்கெட் கீழ் நோக்கி தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 9:58 வரைக்கும் கீழ் நோக்கி இருக்கும். அதுக்கப்புறம் 9:59 இருந்து மார்க்கெட் 11:58 வரைக்கும் மேல் நோக்கி போகும் மார்க்கெட்டு. சரிங்களா? மேல் நோக்கி இருக்கும். அதில் பர்டிகுலராக டைம் சொல்கிறேன். 10:24க்கு மேலே மார்க்கெட் மேலே போயிடும். அது வரைக்கும் சைட்வேஸில் இருக்கும். சரிங்களா? அப் அண்ட் டவுன் இருக்கும். அந்த நேரம் வரைக்கும் அந்த 10:24க்கு மேலே மார்க்கெட் நிச்சயம் மேல் நோக்கி போகும். அப்புறம் 11:59 இருந்து 1:58 வரைக்கும் மார்க்கெட் கீழ் நோக்கி தான் இருக்கும். மார்க்கெட் கீழ் நோக்கி போகும். இந்த நேரத்தை கணக்கு பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் 1:58 இருந்து மார்க்கெட் முடிகிற நேரம் வரைக்கும் மார்க்கெட் மேல் நோக்கி இருக்கும். இதை ஆய்வு செய்யுங்க. இதை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இதை சரியாக இருக்கா இல்லையாங்கிறத எனக்கு நீங்கள் தகவல் தரணும். தந்தீங்கன்னா இன்னும் பர்டிகுலராக உங்களுக்கு பேங்க் செக்டாரா அல்லது கோல்டு செக்டாரா, ஆயில் செக்டாரா, மோட்டார் செக்டாரா, இப்படி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஷேரோட தனிப்பட்ட விஷயத்தையும் நான் ஆய்வு செஞ்சுக்கிறேன். அதோட பதிவும் சீக்கிரம் கொடுப்பேன். அப்போ இந்த நேரத்தில் இந்த செக்டார்ஸ் மேலே ஏறும், இந்த செக்டார்ஸ் கீழே இறங்குங்கிறத நான் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்வேன். அது நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற ஊக்கத்தையும் பொறுத்து நீங்கள் அதுக்கான பதிவை எனக்கு கொடுக்கணும். அதோட ஃபீட்பேக் சரியாக இருந்தாலும் சொல்லணும், தவறாக இருந்தாலும் இல்லை இந்த நேரத்தில் ஏறலை, இந்த நேரத்தில் இறங்கலைங்கிறத நீங்கள் எனக்கு சொன்னால் தான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு அறிவுரையை வச்சு தான் நான் அதுக்கு அடுத்த ஆய்வு இன்னும் சிறப்பாக செஞ்சு, எதுக்காக இந்த ஆய்வு நான் செய்கிறேன்னா, இதில் எனக்கு எந்த ஒரு கெயினும் கிடையாது. இருந்தாலும் ஏன் கொடுக்குறேன்னா, என் மக்கள் என்றைக்கும் தோக்கக்கூடாது. ஏன்னா இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அந்த பணத்தை வச்சு நம்ம குடும்பத்தை மேலே கொண்டு வரணும்னு நீங்கள் இவ்வளோ தூரம் போராடி இருக்கீங்க. அப்போ என்னோடய பங்களிப்பு உங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ஆய்வு செஞ்சு கொடுக்குறேன். இதை நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு திருப்பி இன்னும் சிறப்பாக ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். இன்னும் ஏன் இங்கே தவறு நடந்திருக்குன்னு கணித்து அதை சரி பண்ணி சரியான மெத்தடு, சரியான முறையை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. எனக்கு நீங்கள் செய்ய போகிறது இது மட்டும் தான். ஷேர் செய்யணும், சப்ஸ்கிரைப் செய்யணும், லைக் செய்யணும். நல்லது நண்பர்களே, மீண்டும் நாளை வேறொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.